வணக்கம். ஒரு பெரிய கிரிக்கெட் மேட்ச் அல்லது ஒரு கச்சேரிக்கு போயிருக்கும்போது உங்க போன்ல இன்டர்நெட் திடீர்னு ரொம்ப ஸ்லோ ஆனது மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அப்படி ஒரு பெரிய கூட்டத்துல நம்ம மொபைல் நெட்வொர்க்ஸ் எப்படி சமாளிக்குதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஸ்டேடியத்துல இருக்கீங்க. உங்க போன்ல சிக்னல் பார் ஃபுல்லா காட்டுது. ஆனா ஒரு போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்ப முயற்சி பண்ணா அது சுத்திட்டே இருக்கும். இன்டர்நெட் வேலையே செய்யவே செய்யாது. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். அதுதான் நெட்வொர்க் டிராஃபிக். அதாவது ஒரே இடத்துல ஒரே டவர் கூட ஆயிரக்கணக்கான போன்ஸ் ஒரே நேரத்துல கனெக்ட் பண்ண முயற்சி செய்யும்போது அந்த நெட்வொர்க் திணறி போயிடுது. ஆனா நம்ம இன்ஜினியர்ஸ் இதுக்கு சில ரொம்பவே ஸ்மார்ட்டான வழிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம பார்க்க போற முதல் தீர்வு செல் ஸ்பிளிட்டிங். இந்த பேர்லயே அதோட அர்த்தம் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு செல்ல சின்ன சின்னதா பிரிக்கிறது. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். செல் ஸ்பிளிட்டிங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணுமா? ஒரு பெரிய கிளாஸ் ரூம கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க 100 மாணவர்கள் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு டீச்சர் தான் பாடம் நடத்துறாங்க. அப்போ அங்க எவ்வளவு குழப்பமா இருக்கும். இதுவே அந்த பெரிய ரூம 4 சின்ன ரூமா பிரிச்சு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு டீச்சர் இருந்தா பாடம் நடத்துறது எவ்வளவு சுலபமா இருக்கும். அதே கான்செப்ட் தான் இதுவும். இப்ப இந்த படத்தை பாருங்க. இது ஒரு சாதாரண செல்லுலார் நெட்வொர்க் அமைப்பு. இதுல அந்த நடுவுல இருக்கிற ஏன்னு போட்ட அறுகோணம் தான் ஒரு செல். அதாவது ஒரு டவர் சேவை கொடுக்கற பகுதி. இப்ப இந்த ஏ பகுதிக்குள்ள மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகும்போது அந்த ஒரே ஒரு டவர் ரொம்ப திணற ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, அந்த ஒரு பெரிய ஏ செல்ல எப்படி குட்டி குட்டி செல்களா பிரிச்சிருக்காங்கன்னு. இந்த சின்ன செல்களுக்கு பேரு தான் மைக்ரோ செல்கள். இப்படி செய்யறதால ஒரே இடத்துல நிறைய சின்ன சின்ன டவர் சேவை கொடுக்கற மாதிரி ஆகிடும். இதனால அதிகமான மக்கள் ஒரே நேரத்துல நல்ல இன்டர்நெட் சேவையை பெற முடியும். இந்த செயல்முறை ரொம்பவே சிம்பிள். முதல்ல எந்த செல்ல டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஏரியாவை சின்ன சின்ன செல்களா பிரிச்சு ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு சின்ன பவர் கம்மியான டவரை வைப்பாங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுக்கு புதுசா எந்த அலைக்கற்றையும் அதாவது ஸ்பெக்ட்ரமும் தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற அலைக்கற்றைய ரொம்ப புத்திசாலித்தனமா திரும்ப திரும்ப பயன்படுத்துவாங்க. சரி, நாம அடுத்த தீர்வுக்கு போகலாம். இதோட பேரு செக்டரிங். இது செல் ஸ்பிளிட்டிங்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனா இதுவும் நெட்வொர்க்கோட செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான வழிமுறைதான். இதே இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரூமோட நடுவுல ஒரு பெரிய ஸ்பீக்கரை வச்சு எல்லா பக்கமும் சத்தம் வர்றதுக்கு பதிலா அந்த ரூமோட மூலைகள்ல சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ வச்சு குறிப்பிட்ட திசைய நோக்கி மட்டும் ஒலிய அனுப்புனா எப்படி இருக்கும்? சத்தம் ரொம்ப தெளிவா எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாம கேக்கும் இல்லையா? அதே டெக்னிக் தான் இந்த செக்டரிங். இந்த படத்தை பாருங்க. சாதாரணமா ஒரு டவர் அதோட சிக்னல எல்லா திசைகள்லயும் அனுப்பும். ஆனா செக்டரிங் முறையில அந்த சிக்னலை ஒரு கேக் துண்டு மாதிரி பிரிச்சு குறிப்பிட்ட திசைகள்ல மட்டும் செலுத்துவாங்க. இத 3 120 டிகிரி பகுதிகளாவோ இல்ல 6 60 டிகிரி பகுதிகளாவோ பிரிக்கலாம். இதனால சிக்னல் வீணாகிறது குறைஞ்சு அதோட தரம் ரொம்பவே அதிகமாகுது. செக்டரிங்கோட முக்கியமான நோக்கம் என்னன்னா இன்டர்ஃபெரன்ஸ், அதாவது குறுக்கீட்டை குறைக்கிறது தான். இன்னும் தெளிவா சொன்னா பக்கத்து டவரோட சிக்னலும் நம்ம டவர் சிக்னலும் ஒன்னோட ஒன்னு மோதுறத தடுக்கிறது. இந்த படத்துல பாருங்க, சாதாரண ஆண்டனா பயன்படுத்தினா அதை சுத்தி இருக்கிற 6 செல்லுல இருந்தும் குறுக்கீடு வரும். ஆனா 120 டிகிரி செக்டரிங் பயன்படுத்தும் போது வெறும் 2 செல்லுல இருந்து மட்டும்தான் குறுக்கீடு வருது. இதனால உங்க போனுக்கு கிடைக்கிற சிக்னலோட தரம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனா இதுல சில சவால்களும் இருக்கு. சிக்னலோட தரம் நல்லா இருந்தாலும் ஒரு பேஸ் ஸ்டேஷன்ல நிறைய ஆண்டனாக்கள் பொருத்த வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும்போது உங்க போன் ஒரு செக்டர்ல இருந்து இன்னொரு செக்டருக்கு மாறணும். ஹேண்ட் ஆஃப்னு சொல்லப்படுற இந்த நிகழ்வு அடிக்கடி நடக்கிறதால நெட்வொர்க்குக்கு கொஞ்சம் கூடுதல் வேலை ஏற்படும். ஓகே, இப்ப நாம 2 முக்கியமான டெக்னிக்குகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். செல் ஸ்பிளிட்டிங் மற்றும் செக்டரிங். இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற முக்கிய வித்தியாசங்களை சுருக்கமா பார்த்துடலாம். இத நாம இப்படி புரிஞ்சுக்கலாம். செல் ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப டிராஃபிக்கா இருக்கிற ஒரு ரோட்ல புதுசா இன்னும் 2 லேன் போடுற மாதிரி. இதனால நிறைய வண்டிகள் போக முடியும். ஆனா செக்டரிங் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற லேன்ல இருக்கிற குழப்பத்தை சரி பண்ணி வண்டிகள் வேகமா போறதுக்கு வழி செய்யற மாதிரி. சோ ஒன்னு கொள்ளளவை, அதாவது கெப்பாசிட்டி அதிகப்படுத்த, இன்னொன்னு தரத்தை அதிகப்படுத்த. இந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் சரி, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இது நம்ம தினசரி வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டது.
இனிமே நீங்க ஒரு கூட்டமான இடத்துல இருக்கும்போது உங்க 4Gயோ 5Gயோ நல்லா வேலை செஞ்சா அதுக்கு பின்னாடி இந்த செல் ஸ்பிளிட்டிங் செக்டரிங் மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்ம இன்ஜினியர்ஸ் எப்படி கெப்பாசிட்டிக்கும் சிக்னல் தரத்துக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வராங்கங்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். நம்மளோட டேட்டா தேவை நாளுக்கு நாள் ராக்கெட் வேகத்துல அதிகமாயிக்கிட்டே போகுது. நகரங்களும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த வளர்ந்து வர தேவைகளை எல்லாம் சமாளிக்க இன்ஜினியர்ஸ் அடுத்து என்ன மாதிரியான ஒரு ஆச்சரியமான தொழில்நுட்பத்தை கொண்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.